ஸ்தோத்திரம். யாவருக்கும் நன்றி. இந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசிய இரண்டாம் வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பாய். லூக்கா புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனத்தில் சொல்லப்படுது, இன்றைக்கு நீ என்னோடு கூட பரதேசில் இருப்பாய். இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. ரெண்டு பக்கத்துலேயும் திருடர்கள், 2 பேர் கல்வர்கள் சிலுவையில் அறைஞ்சிருக்காங்க. அப்போ ஒருத்தர் என்ன சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து வாழ்ந்த நாட்கள் அவர் செய்த அற்புதங்கள் எல்லாவற்றையும் பார்த்தவர், ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளலை, அவ்வளோதான். மற்றபடி அவர் கர்த்தர் இயேசு, நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாட்களில் அவர் செய்த, இவர் தான் மெய்யான இயேசு கிறிஸ்து, இவர் தான் ஆண்டவர், இவர் தான் மேசியா, பாவத்தை சுமந்திருக்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக வந்தவர், இவர் தான் எல்லாமும் தெரிஞ்சிருந்தது. ஆனால் அவர் என்ன பண்ணல, ஏற்றுக்கொள்ள. கடைசியாக அவர் செய்த குற்றத்திற்காக இயேசு கிறிஸ்து சிலுவையில் அடிக்கப்படுற நாளில் அவரும் என்ன பண்ணுறாரு, பக்கத்தில் சிலுவையில் தண்டனையை ஏற்றுக்கொள்ள முடியாத தண்டனை அவனுக்கு கொடுத்துருக்காங்க. இன்னொருத்தர் பக்கத்தில், இன்னொரு திருடனும் பக்கத்தில், இன்னொரு கல்லன் என்ன பண்ணுறாங்கள பக்கத்தில் வச்சுருக்காங்க. அப்போ இயேசு கிறிஸ்து அவன் ஒருத்தன் என்ன பண்ணுறான், நீ கிறிஸ்துவனால் சிலுவைட்டு இறங்கி வந்து உன்னை ரட்சித்துக்கொள்ள அப்படின்னு சொல்லி ஒருத்தன் கிண்டல் பண்ணுறான், பிரேசம் பண்ணுறான். ஆனாலும் இன்னொரு திருடன் என்ன சொல்கிறாப்புல, நாமும் செய்தவர்களுக்காக குற்றத்தை அனுபவிக்கிறோம், அவர் ஒன்றும் செய்யலை, எதையும் எந்த குற்றத்தையும் செய்யாமல் இருக்கிறாரு, அதனால் அவர் நீ வந்து என்ன பண்ணுற, இந்த மாதிரி பேசுகிற, அப்படி கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்டு சொல்கிறாங்க, ஆண்டவரே உம்முடைய ராஜ்யத்தில் நீ வருகிற பொழுது அடியனை நினைத்தருளும் அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் அவருக்கு ரட்சிப்பை தருகிறார். இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதேசில் இருப்பா என்று என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்குறாரு. இந்த உலகத்தில் 3 விதமான கூட்ட ஜனங்கள் இருக்கிறாங்க. ஆண்டவர் யாருன்னு தெரியும், சுவிசேஷம் சொல்லுவோம், அவங்க என்ன பண்ண மாட்டாங்க, உலக பாடுகள், கஷ்டம், சில வேதனை, இந்த மாதிரி காரியங்கள் என்ன பண்ண மாட்டாங்க, செவி கொடுத்து கேட்க மாட்டாங்க, அவங்க ரட்சிப்பட மாட்டாங்க. ஆனாலும் கடைசி நாட்களில் இந்த சத்தியத்தை கேட்டு மனம் திரும்புவதற்கு ஏற்ற இருதயம் உள்ளவர்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க, ரட்சிக்கப்படுவாங்க. அவர் தான் இந்த கல்வன். என்ன பண்ணுங்க, உன்னுடைய ராஜ்யத்தில் நிலைத்தொருள் அப்படி சொல்கிற அந்த ஜனக்கூட்டம், இந்த உலகம் முழுவதில் இருக்கிற ஒரு ஜனக்கூட்டம் சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உடனே மனம் திரும்பலனாலும் அந்த கல்வனை போல வாழ்ந்த நாமும் ஒரு நாட்களில் மனம் திரும்பணும். அதே போல் அவர் என்ன பண்ணுறாரு, அந்த நாட்களில் அவ்வளோ நாட்கள் அவர் கேள்விப்பட்டுக்கார், இயேசு கிறிஸ்து அவர் அறியாமல் இருந்திருந்தா ஆண்டவரே உடைய ராஜ்யத்தில் என்னை நினைத்தரலங்கன்னு எப்படி கேட்பார், கேட்க முடியாத. தேவன் ஒரு ராஜ்யத்தில் நினைத்தரல அப்படின்னு அவர் சொல்லும்போது, உங்களுடைய ராஜ்யத்திலே அப்படின்னு சொல்லும்போது எல்லாவற்றையும் தெரிந்த மனிதராக தான் இருப்பார். ஆனாலும் அவர் என்ன பண்ணுறாரு, முழுசாக ஏற்றுக்கொள்ளலை, அப்படி வாழ்ந்திருக்கார். தண்டனை அனுபவிக்கிற நாட்களில் சரி நம்ம இனிமேல் என்ன பண்ண முடியாது, இந்த சிலுவை மறந்து தப்ப முடியாது, அதனால் ஆண்டவர்கிட்ட நம்ம நன்மை பெற்றுக்கொள்ளன்ட்டு அவர் கேட்குறாரு. இந்த ஜனக்கூட்டம் வந்து கடைசியாக மனம் திரும்புகிற கூட்டம், அவர் ரட்சிக்கப்படுற கூட்டம், மனம் திரும்பி கர்த்தரை ஏற்றுக்கொள்கிற கூட்டம். இன்னொரு கூட்டம் இருக்குது, கிறிஸ்துவை போலவே பாடுகளை அனுபவித்து இரத்த சாட்சியை அளிக்கிறோம். எப்படி இயேசு கிறிஸ்து எவ்வளவோ நன்மைகளை செய்தாங்க, ஆண்டவன் நான் தான், என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொன்னாங்க. மரித்த லாசரு 4 நாளில் உடம்பு நாரி போச்சு, அந்த லாசரு உயிரோடு எழுப்பினாங்க. 38 வருஷமாக வியாதி இருந்த மனுஷனை சுகமாக்கினாங்க. 12 வருஷம் பெரும்பாடு உள்ள ஸ்திரியை சுகமாக்கினாங்க. அவங்க போய் அவங்க வஸ்திரத்தை அப்படி தொட்ட உடனே அந்த மகளுக்கு என்ன பண்ணிட்டு, பெரும்பாடு ஸ்திரி அதை அவங்க சுகமாக்கிட்டாங்க. 5000 பேருக்கு 2 மீனையும் 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரு. 7 அப்பங்களை கொண்டு 4000 பேருக்கு ஆகாரம் கொடுத்தாரு. இப்படி என்ன பண்ணுறாங்க, அநேக அற்புதங்களை, கண்ணு தெரியாதவங்களை கண்ணை பார்க்க வச்சாங்க, காது தெரியாதவங்களை கேட்க வச்சாங்க, கால் நடக்க முடியாதவங்களை என்ன பண்ணாங்க, நடக்க வச்சாங்க. இப்படியாப்பட்ட அற்புதங்களை தேசத்தில் அன்றைய நாட்களில் ஏசப்பா செஞ்சுருக்கிறாங்க. இப்படிலாம் செய்து அற்புதங்களை செய்து வாடுகிறாங்க ஒரு கூட்டம். அவங்க தன்னுடைய வாழ்நாட்களில் கிறிஸ்துவை போல தன்னை என்ன பண்ணுறாங்க, அர்ப்பணிக்க ஒப்பு கொடுத்தவர்கள், ஊழியம் செய்கிறவர்கள், பாடுகள் அனுபவிக்கிறவர்கள், பாடுகள் என்ன வந்தாலும், கஷ்டங்கள் என்ன வந்தாலும், துன்பங்கள் என்ன வந்தாலும் மெய்யாகவே ஆண்டவரை விட்டு நம்ம ஒருபோதும் பின்மாற்றம் அடையக்கூடாது. அவரே பற்றி கொண்டு ஜீவ நாட்களெல்லாம் அவருக்காக ஊழியம் செய்வோம். ஏனென்றால் மெய்யாகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்தான் ஆண்டவர் என்பதை அறிந்த அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம், கிறிஸ்துவை போலவே பாடுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஒரு கூட்ட ஜனங்கள் இருக்காங்க. அவர் இரத்த சாட்சியாக மறிக்கவும் அவங்க பயப்பட மாட்டாங்க. அப்படியாப்பட்ட ஒரு கூட்டம் உண்டு. அதே போல் இன்னொரு கூட்டம் இருக்குது, என்ன தான் சுவிசேஷம் சொன்னாலும், என்ன தான் ஆண்டவருடைய வார்த்தைகளை சொன்னாலும், என்ன தான்
அவங்களுக்கு நம்மளால் முடிந்த மட்டும் முயற்சி செய்து அவர்களுக்கு சத்தியம் சொன்னாலும் பரியாசம் பண்ணுவாங்க, கிண்டல் பண்ணுவாங்க, கேலி பண்ணுவாங்க, நம்மளை துன்புறுத்துவாங்க, திருச்சபைகளை அடித்து உடைப்பாங்க, ஊழியக்காரங்களை அடிப்பாங்க, தேவ பிள்ளைகளை துன்புறுத்துவாங்க. அவங்க துன்புறுத்துறதுல அதில் ஒரு இன்பத்தை அவங்க காணுவாங்க. அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் என்னதான் சொன்னாலும் அவங்க ரட்சிப்படைய மாட்டாங்க. இதுதான் சிலுவையில் நம்ம பார்க்கும்போது இந்த 3 விதமான கூட்டம். கிறிஸ்துவை போல பாடுகளுக்கு தன்னை ஒப்பு கொடுத்து அற்புதங்கள் அதிசயங்கள் செய்து ஆண்டவரிடத்தில் வரங்களை பெற்றுக்கொண்டு ஊழியம் செய்கிற, இரத்த சாட்சியை மறிக்கிற அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். இன்னொரு கூட்டம் கடைசி நாட்களில் ரட்சிப்படைகிற கூட்டம், மனம் திரும்பி ஆண்டவர் ஏற்றுக்கொள்கிற கூட்டம். இன்னொரு கல்வன் என்ன, உன்னுடைய ராஜ்யத்தில் நீ நேர்த்தரலும் அப்படின்னு சொன்னாங்களா, அப்படிப்பட்ட ஒரு கூட்டம். 3வது ஒரு கூட்டம், நீ கிறிஸ்துவனால் நீ சிலுவைட்டு இறங்கி வந்து உன்னை என்னை ரட்சித்துக்கொள் அப்படின்னு சொல்லி கிண்டல் கேலி பண்ணாங்க. பாருங்கள், ஆணையால் அடித்து ரத்தம் ஒழுகுது, அவனுக்கும் கஷ்டம்தான், வேதனை தான். ஆனால் அந்த கஷ்டமான சூழ்நிலையிலையும் கிண்டல் பண்ணுறது, பரியாசம் பண்ணுறது, கேலி பண்ணுறது, இப்படி ஒரு ஜனக்கூட்டம் இருக்கிறாங்க. 3 விதமான கூட்டங்கள் உலகில் இருக்காங்க. இயேசு கிறிஸ்துவை போல பாடுகள் அனுபவிக்கிற கூட்டம், மனம் திரும்புகிற ஒரு கூட்டம். ஆண்டவர் தாமே என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஏற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை கட்டாயம் கொடுப்பாங்க. ஆனால் அந்த பரியாசம் பண்ணுகிற கூட்டம், கிண்டல் பண்ணுகிற கூட்டம், தேவ பிள்ளைகளை துன்புறுத்துகிற கூட்டம், சுவிசேஷத்தை ஏற்றுக்கொள்ள மறுக்கிற கூட்டம், இந்த கூட்டம் ஒரு ஜனங்கள் இருக்காங்க. அவர்களை ஆண்டவர் கடைசி நாட்களில் நியாயந்திருப்பார். ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம்.